இந்த ஜெபம் இன்று உங்கள் குழந்தைகளுக்காகங்க. சமீபத்தில் நடக்கிற சில விஷயங்கள் நம்ம மனசை ரொம்ப கலங்க வைக்குதுங்க. சின்ன குழந்தைகள் நோயாலும் எதிர்பாராத விபத்துகளாலும் பாதிக்கப்படுறாங்க. கேட்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு நாம் பயப்பட வேண்டாங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபம் உங்கள் குடும்பத்திற்காக என்றால் அமைதியாக கேளுங்கள். ஜெபம். அன்பான பரலோக தந்தையே, இந்த இரவில் எங்கள் மனதில் இருக்கும் எல்லா கவலைகளோடும் உங்கள் சந்நிதிக்கு வருகிறோம் அப்பா. இந்த உலகத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நாங்கள் முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் இரக்கமுள்ள தேவன் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறோம் அப்பா. அவர்கள் தூங்கும் நேரத்திலும், பள்ளிக்கு செல்லும் நேரத்திலும், வெளியே விளையாடும் நேரத்திலும், பயணம் செய்யும் நேரத்திலும் உங்கள் பாதுகாப்பு அவர்களை சுற்றி கொள்ளட்டும் அப்பா. நோயிலிருந்து காக்கும் கர்த்தாவே, விபத்திலிருந்து காக்கும், திடீர் ஆபத்துகளிலிருந்தும் காக்கும். பெற்றோர்களாகிய எங்களுக்கு ஞானமும் கவனமும் தாரும். எந்த நேரத்தில் எதை கவனிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெளிவு கொடுங்கள் அப்பா. பயம் இல்லாத மனசை தாரும், ஆனால் பொறுப்புணர்வு நிறைந்த மனதை தாரும். குழந்தையை இழந்து துக்கத்தில் இருக்கும் எந்த குடும்பமும் இருந்தால் அவர்கள் இருதயங்களை ஆறுதல் படுத்தும். உங்கள் சமாதானம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிலிருந்தும் காக்குவார். சங்கீதம் 121:7. இந்த வசனம் போல எங்கள் பிள்ளைகள் உங்கள் பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த பரம தகப்பனே, ஆமேன். ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. எல்லா மரணத்துக்கும் ஒரு காரணம் இருக்கலாம், ஆனா எல்லா காரணமும் நமக்கு தெரியாதுங்க. அதனால ஏன்னு கேட்டு பயப்படுறதுக்கு பதிலா இப்போ நான் எப்படி பாதுகாப்பா வாழலாம், என் குடும்பத்தை என் குழந்தைகளையும் எப்படி கவனிக்கலாம்னு யோசிக்கணும். பயம் வேண்டாம், அதிர்ச்சி வேண்டாம், ஜெபம் விழிப்புணர்வு வேண்டும். தேவன் நம்மோடு இருக்கிறாங்க, அவர் காக்கிறார். நாமும் கவனமாக வாழ்வோம். இன்றைய இரவு அமைதியாக இருக்கட்டும்.